ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டைப் ஆஃப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். இதில் நம்ம சிக்கனை மினி பிட்ஸாக கட் பண்ணி அதை சில்லி சிக்கன் பவுடரில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக 200 கிராம் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி சிக்கன் பவுடரில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர்ஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா கோட்டாகி வரணும். இதை நம்ம மேரினேட் பண்ணி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போவே இதை பொரிச்சிடலாம். அதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது சிக்கனை 2 பார்ட்டாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரணும். எனக்கு டைம் இல்லாதனால நான் எல்லாம் ஒன்றா போட்டு பொரிச்சுக்கிறேன். இது மாதிரி சிக்கனை 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற எண்ணெய் ஃப்ரைட் ரைஸ்க்கு சரியாக இருக்கும். இதுலேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு பிடிக்காதவங்க நீங்கள் 2 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோசு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற இந்த பீன்ஸு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2 கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா சாட்டே ஆகட்டும். அது கூட ஒரு பெரிய குடமிளகாவை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போதும் 2 மினிட்ஸ் கேப் கொடுக்குறோம். இதே மாதிரி வரிசையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். சோயா சாஸும் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு சென்டரில் கொஞ்சமாக ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம முட்டையை போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1 எக் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் 2 எக் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் படாத மாதிரி இதை அழகாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு ஓரளவுக்கு வெந்து வந்தவுடனே நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் தனியாக தெரியும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் நம்ம முதலே சேர்க்கக்கூடாது. முன்னமே நம்ம அதை சேர்த்துட்டாக்கா சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தனியாக வேக வச்சுருந்த ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஆற விட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் ப்ராத்தில் செய்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பார்த்துருங்க. இப்போ இந்த ரைஸை நம்ம நல்லா வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட 2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.